திருப்பரங்குன்றம் தேர்தலில் போட்டியிட வந்த வேட்பாளர் ஒருவர் டெபாசிட் பணத்தை பறிகொடுத்துவிட்டு ஊருக்கு திரும்பினார். தமிழகத்தில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் நேற்று வரை 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் கோவில்பட்டியை சேர்ந்த ராஜ்குமார் சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அளித்த அவர் சட்டை பையில் வைத்திருந்த டெபாசிட் பணம் 10,000 ரூபாயை காணாது அதிர்ச்சி அடைந்தார். பணம் பறிபோனது குறித்து காவல்துறையினரிடம் தெரிவித்த அவர் புகார் எதுவும் அளிக்காமல் சொந்த ஊருக்கு திரும்பினார். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் மனு தாக்கல் பண்ணுறேன். எப்படியாவது அதாவது மக்களை கிருஷ்ண பக்தர்களை மாற்றணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன். அதுக்கான பேர் இன்னொரு வாரத்தில் வந்துடும். மேபி கட்சி இன்னும் 2 மாதத்தில் ரெஜிஸ்டர் ஆகிடும். சரி, இன்னொரு அடுத்த எலெக்ஷன் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா அந்த இதில் நாமினேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது நான் கொண்டு வந்த 10,000 ரூபாய் இப்போ காணாமல் போயிடுச்சு.